வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பகைமையை மறந்து இதயத்தால் ஒன்றிணைவோம். இலங்கை நாட்டில் ஒரே குடும்பமாக முன்னோக்கி செல்ல உயிர்த்த ஞாயிறு தினத்தில் ஜனாதிபதி அனுர அறைகூவல். அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் தலைவிதி வெளியேற்ற நிர்ணயம். வடக்கு ரயில் சேவைகள் ஏப்ரல் 9 முதல் மீள ஆரம்பம். தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. கிளிநொச்சி சாதனையாளர்கள் பாராட்டு விழாவில் ஸ்ரீதரன் எம்பி உரை. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எமது ஆட்சி காலத்தில் நீதி கிட்டும் ஜெகதீஸ்வரன் எம்பி திட்டவட்டம். மின்சார கட்டணம் மீண்டும் உயரலாம், கடினமான நிலை ஏற்படும் அபாயம். தீர்வு கிடைக்காவிடின் தொடர்ந்து போராட்டம். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. சுரேசலவின் வாக்குமூலமே கம்மன் பிளவின் நூலின் ஆதாரம், ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது. தொடர்வது விரிவான செய்திகள். மாணவர்களே, எப்போதும் உங்கள் வாழ்வுக்கென உயரிய இலக்குகளை நிர்ணயித்து அதனை நோக்கி உறுதியுடன் நகருங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள். ஒரு மனிதன் தன்னையும் தன் திறமையையும் நம்ப தொடங்கிவிட்டால் எத்தகைய சக்தியானாலும் அவனையும் அவன் சார்ந்த மண்ணையும் அசைத்து பார்க்க முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி நகர வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஜிசிஇ உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் முதலிடம் பெற்ற சாதனையாளர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இன்று எமது மாவட்டத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றியும் வெறும் தனி மனித வெற்றிகள் அல்ல, அவை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு வலிமையான செய்தியை சொல்கின்றன. எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் உம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மண்ணுக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். வரலாற்றில் மாமனிதர் பேராசிரியர் அழகியா துரைராசா எவ்வாறு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாரோ அவ்வாறே நாமும் விதிகளை மாற்றியமைக்கக்கூடிய புதிய வரலாற்றை படைக்கக்கூடிய ஆளுமைகளாக மாற வேண்டும். எமது கல்வியின் ஆளுமைகள் கடந்த காலங்களில் எத்தகைய வரலாற்று பெருமைகளை கொண்டிருக்கின்றனவோ அதே பெருமையோடு இனிவரும் காலங்களில் நீங்களும் மிளிர வேண்டும். உங்கள் கல்வி புலமை மற்றும் ஆளுமையினூடாக தமிழ் தேசியத்தை உலக அரங்கில் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. சாதித்த உங்களை நாம் மனதார பாராட்டுகின்றோம். உங்களைப் போலவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வெற்றியீட்டிய ஏனைய மாணவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்துகின்றேன். நாம் வறுமையின் பிடியிலும் தீராத சவால்களுக்கு மத்தியிலும் வாழ்பவர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த வறுமை என்பது அறிவுக்கு தடையல்ல. எத்தகைய நெருக்கடியிலும் சாதனைகளை நிகழ்த்தும் வல்லமை கொண்டவர்களாகவே நாம் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வீரத்தையும் விவேகத்தையும் உங்கள் முடிவுகள் உலகுக்கு பறைசாற்றுகின்றன. எமது மண்ணின் விழுதுகளே, தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் கல்வி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மொழியாக அமையட்டும் என்றார். கிளிநொச்சி நகர வர்த்தக சங்கத்தின் தலைவர் இளையதம்பி விஜயசிங்கம் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் மோகனபவன், கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வேளமாலினிதன், கிளிநொச்சி மகா வித்தியாலய முதல்வர் திருமதி இளவேந்தி நிர்மலராஜ், கிளிநொச்சி இந்து கல்லூரியின் முதல்வர் ஜோயல் பியசீலன், கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலய முதல்வர் ராஜரத்னம் அரவிந்தன், மீனாள் அதிபர் திருமதி ஜெயந்தி தனபாலசிங்கம், கிளிநொச்சி நகர கிராம அலுவலர், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள், வர்த்தக பெருமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடிகள் அதிகரிப்பு உள்ளிட்ட தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தே கடிதம் அனுப்பியுள்ளது. அச்சங்கத்தின் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ தங்களது கோரிக்கைகளுக்கு நாளைக்குள் உரிய பதில் வழங்கப்படாவிட்டால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் காலப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் உயர்வடையும். அது கடினமானதாகவும் அமையும் என மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலக அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுதனி ரோஷன் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் தட்டுப்பாடு, வறட்சியான காலநிலை மற்றும் நிலக்கரி தட்டுப்பாடு ஆகிய காரணிகளால் மின் கட்டணம் தற்போது அதிகரிக்கப்படவில்லை. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் 3 மாதங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட திருத்த யோசனைக்கு அமைவாகவே தற்போது 10 வீதத்தால் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மின்கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மாற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. புதிய முதலீடுகளை நிறுவன கட்டமைப்பினூடாக பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். உன்னதமான இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் அமைதியை நோக்கிய பாதை மலர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழலை நினைவு கூர்ந்து இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகுந்த பக்தியுடன் இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். இது நம்பிக்கை, புதிய மாற்றம் மற்றும் கருணையின் நித்திய சக்தியை எமக்கு நினைவூட்டுகின்றது. இது ஒரு மத நிகழ்வு என்பதையும் தாண்டி மனிதாபிமானம், அன்பு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மீள நினைவுபடுத்தும் ஒரு கலாச்சார பண்டிகையாகும். நமது இதயங்களை அன்பு, பொறுமை மற்றும் மன்னிப்பு எனும் உன்னத குணங்களால் நிரப்பி ஒரே தாயின் பிள்ளைகளாக பேதங்களை மறந்து இதயத்தால் ஒன்றிணைந்த ஒரே இலங்கை நாட்டின் குடும்பமாக முன்னோக்கி செல்வோம். அதற்காக சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம். இந்த உன்னதமான தினத்தை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுள்ளது. அரசியல் லாபத்துக்காக மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்ட அரசாங்கமே வழி சமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கையை உடனடியாக பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட வேண்டும். உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள புத்தக சுயாதீனமான ஒன்றல்ல. அது தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவு அதிகாரியான சுரேஷ் அலையின் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள புத்தகம் சுயாதீனமான ஒன்றல்ல. அது தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவு அதிகாரியான சுரேஷ் அலையின் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. சுரேஷ் அலையின் வாக்குமூலத்தை படித்தால் கம்மன்பிலவின் புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லை. கம்மன்பிலவின் புத்தகத்தை படித்தால் சலையின் வாக்குமூலத்தை படிக்க வேண்டியதில்லை. கம்மன்பில ஒரு புலனாய்வாளரோ அல்லது குண்டுதாரிகளுக்கு பின்னால் சென்று விசாரித்தவரோ அல்ல. அவ்வாறு இருக்கையில் அவரால் இவ்வாறு உறுதியாக கூற முடிகிறது. கம்மன்பில போன்றவர்கள் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி ஜாரா என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களின் அரசியல் முகாமைத்துவத்தைச் சேர்ந்த சரத் வீரசேகர நவ்ஃபர் மௌலவிதான் சூத்திரதாரி என்றார். சுரேஷ் அலியின் வாக்குமூலத்தின்படி சூத்திரதாரி வேறு ஒருவர். இவ்வாறு ஒரே அரசியல் முகாமில் இருப்பவர்கள் ஆளுக்கொருவரை சூத்திரதாரி என கூறுவது நம்பகத்தன்மையற்றது. அரசாங்கம் இந்த விசாரணைகளை மூடி மறைத்து மந்தகதியில் கொண்டு செல்வதால் தான் அரசியல் ரீதியாக அநாதவரவாக உள்ளவர்கள் இதில் தொற்றிக்கொண்டு அரசியல் லாபம் தேட பார்க்கின்றார்கள். சஹ்ரானுக்கு உதவியர்கள் மற்றும் பின்னணியில் இருந்தவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு உள்ளது. அவர்களின் செயல்பாடுகளை நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகிறோம் என்றார். வடக்கு ரயில் மார்க்கத்தின் கொழும்பு கோட்டை முதல் காங்கேசன்துறை ரயில் நிலையம் வரையிலான சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. டிட்வா புயலால் வடக்கு ரயில் மார்க்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மாஹோ சந்தி வரை மாத்திரமே ரயில் சேவைகள் இடம்பெற்று வந்தன. சேதமடைந்த வடக்கு மார்க்க புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையிலே வடக்கு ரயில் மார்க்க சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் காலை 5:15 மணிக்கு கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறைக்கு செல்லும் ரயில் மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து கல்கிசைக்கு செல்லும் நகரங்களுக்கு இடையிலான கடுகதி ரயில்களுக்கான ஆசனப்பதிவுகளை நேற்றிலிருந்து மேற்கொள்ள முடியும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் மற்றும்
வாக்கெடுப்பு எதிர்வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகளை அம்பலப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சர்வஜன அதிகாரம் உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த பிரேரணை தொடர்பில் இதுவரை தமது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதே இது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அக்கட்சிகளின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசிடம் போதிய பெரும்பான்மை பலம் உள்ள போதிலும் இந்த பிரேரணை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. கட்சி இது தொடர்பான தெரிவுகளை பரிசீலித்து வருகிறது என்று அதன் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி மோசடி தொடர்பான விடயங்கள் விவாதத்தின் போது சபையில் அம்பலப்படுத்தப்படலாம் என்பதால் விவாதத்துக்கு முன்னதாகவே அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன. எவ்வாறாயினும் எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு தற்போதைய அரசியல் சூழலில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது.